வருஷத்துக்கு ஒரு தடவை சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தை முழுவதுமா மூடுற வழக்கம் ஏன் கடைபிடிக்கப்படுது? வருஷத்துக்கு ஒரு நாள் சென்னை நீதிமன்றமே சிறையில் அடைக்கப்படுது. இந்த நீதிமன்றம் எத்தனையோ விசித்திர வழக்குகளை சந்திச்சிருக்கு. ஆனா இப்படி ஒரு சிக்கல்ல அது சிக்கியதுதான் விசித்திரம். எந்த ஒரு ஏழைக்கும் கதவுகளை மூடக்கூடாத நீதிமன்றம் அதுவே ஒரு வருஷத்துல ஒரு நாள் தன்னோட கதவுகளை மூடி சாதாரண மனுஷங்களுக்கு நியாயம் இருக்கிறது நியாயமானு பார்த்தா அதுக்கு ஒரு விசித்திரமான காரணமா சொல்லப்படுது. நீதிமன்றம் அமைஞ்சிருக்கிறது 107 ஏக்கர் பரப்பளவுல. இதுதான் உலகத்தோட மிகப்பெரிய நீதிமன்ற வளாகங்கள்ல ஒண்ணு. 1862 அமைக்கப்பட்ட சென்னை உயர்நீதிமன்றம் 30 வருஷங்கள் கழிச்சு இப்போ இருக்கிற வளாகத்துக்கு குடிபெயர்ந்தது. 1892 ஆகஸ்ட் 15 தான் இந்த வளாகம் திறக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான குடிமக்களுக்கு தினமும் தீர்ப்பு வழங்குற இந்த நீதிமன்றம் தன்னோட சொந்த வளாகம் சட்டப்பொருளை சிக்கி சீரழிஞ்சு விடாம பாதுகாக்க இப்படி கதவுகளை மூடி அடைக்காக்க வேண்டியதா இருக்கு. இந்த நீதிமன்ற வளாகத்துல படியேறினவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு பக்கம் பிராட்வே, இந்த பக்கம் பாரிஸ் கார்னர், அந்த பக்கம் ரிசர்வ் பேங்க்னு, இது மட்டும் இல்லாம 3 பக்கமும் பேருந்து நிலையங்கள்னு இப்போ மெட்ரோ நிலையம் வேற வந்தாச்சு. இத்தனைக்கு நடுவுல மக்கள் போகிறதுக்கும் வரதுக்கும் தடையா இருக்கிறது இந்த நீதிமன்ற வளாகம் தான். அப்படியான உரிமை கோரல் முயற்சியை தடுக்கிற நோக்கில தான் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் ஒவ்வொரு வருஷமும் முழுமையா ஒரு நாள் 24 மணி நேரம் தன்னோட எல்லா வாயில்களையும் மூடுது. தனது சொத்து மீதான உரிமையை நீதிமன்றம் இப்படி தீர்க்கமா உறுதிப்படுத்திக் கொள்ளுது. அதன்படி ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் முதல் ஞாயிற்றுக்கிழமை நீதிமன்றத்தோட அனைத்து கதவுகளும் மூடப்பட்டு பூட்டப்படுது. நீதிமன்ற நுழைவு வாயில்கள்ல இதற்கான அறிவிப்புகளும் ஒட்டப்படும். சாவிகள் உயர்நீதிமன்றத்தோட ஓவர்சீசியர் வசம் ஒப்படைக்கப்படுது. இந்த சம்பிரதாய நடைமுறைப்படி சனிக்கிழமை ராத்திரி 8 மணில இருந்து அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் அந்த எல்லா கதவுகளும் பூட்டப்பட்டு தான் இருக்கும். அந்த நாள்ல நீதிபதிகள், வக்கீல்கள், வெளியாட்கள், போலீஸ்னு யாருமே உள்ள போக முடியாது. ஏற்கனவே நீதிமன்ற பாதுகாப்பு பணியில இருக்கிற CISF வீரர்கள் இவங்க மட்டும் நீதிமன்ற வளாகத்தை விட்டு வெளியே போக கூடாது, உள்ளேயே இருக்க வேண்டியதுதான். நீதித்துறை வல்லுநர்கள் கருத்து சொல்லும் போது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தை ஒரு பாதையாகவே காலங்காலமா பலர் பயன்படுத்துறாங்க. இத்தகைய பயன்பாடு ஒரு சமயத்துல உரிமைக்கான குரலா சட்டத்தின் முன் எழுப்பப்படலாம்னு சொல்றாங்க. பல ஆண்டுகளாக எந்த ஒரு தடையும் இல்லாம ஒரு சொத்தை பாதையா பயன்படுத்த அனுமதிச்சுட்டா சொத்துக்கு உரிமையாளர்ட்ட பின்னால சட்டப்படியே இப்படி ஒரு உரிமை கோரப்படலாம். அதனாலதான் நீதிமன்றத்துக்கு இப்படி ஒரு நாட்டாமை தீர்ப்பு.